நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய அழுகையை, நம்முடைய வேதனையை கண்டும் காணாமல் கடந்து போக நினைப்பார்கள். சில நேரத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோம்னு கேட்காம ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க நம்மளை பத்தி. எனக்கு தெரியாதா? இல்லைன்னு சொன்னா, என்னால உனக்கு உதவ முடியாது. அந்த பார்வையற்றவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அங்க வழியில போன எல்லாரும் அவனை கடந்து செல்லணும்னு நினைச்சாங்களே ஒழிய, நின்று அவன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி இருக்கிறதா, முடியுமா? ஒருவரும் அப்படிப்பட்ட ஒரு அக்கறை அவர்களுக்கு இல்லை. ஒண்ணு அவர்களுக்கு உதாசீனம் செய்ததாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா இவன் எதுக்கு கூப்பிட போறான், அவன் பிச்சை கேட்டு அவன் தொந்தரவு பண்ண போறான், அப்படி அவனை குறைச்சு மதிப்பிட்டு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா உடனே பார்வை கிடைச்சிடுமா, இவன் ரொம்ப பெருசா ஆசைப்படுறான், இப்படி எப்படி நினைச்சிருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம தள்ளப்பட்டாலும் கூட கூப்பிடுறவங்களுக்கு நின்று அவர் விசாரித்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். என்னை பத்தி கண்டுக்க இந்த உலகத்தில் யாருக்குமே டைம் இல்லை. என் பிரச்சனை ஒரு பிரச்சனையா, என்னெல்லாம் நின்று விசாரிப்பாங்களா? அந்த குருடனை கடந்தது போல எல்லாரும் உங்க வாழ்க்கையில கடந்து போவாங்க உங்களை கண்டுக்காம. ஆனா கர்த்தர் நின்று விசாரித்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?